ராம் சுரத்குமார யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார ஜெய குருராயா யோகி ராம் சுரத்குமார ஜெய குருராயா. அதுவே ஞானம், அதுவே ஆற்றல், அதுவே சக்தி, அதுவே வளர்ச்சி, அதுவே மோட்சம். மோட்சம் என்றால் விடுதலை. மரணமில்லாத பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நமக்கு மரணமே இல்லை. நாம் ஆத்மா, நாம் ஆத்மஸ்வரூபம், நாம் பரம்பொருள். நமக்கும் பரத்திற்கும் வேறுபாடு இல்லை. நாம் ஆத்மா, நான் ஆத்மா, நான் ஆத்மா, நான் பரம், நான் பரம் என்பதை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். உண்மையிலேயே நாம் அதுவாகத்தான் இருக்கிறோம். பகவான் அதைத்தான், சத்குருநாதர் அதைத்தான் நமக்கு விளக்குகிறார். குருநாதர் வேறு, கடவுள் வேறு அல்ல. குருநாதரும் கடவுளும் ஒன்றுதான். கடவுள்தான் குருநாதராக வந்திருக்கிறார். நமக்கு சத்குரு யோகிராம் சுரத்குமாராக பரம்பொருள் வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும், உறுதி வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லோரும் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறார். இந்த உடல் நான் அல்ல, இந்த உடலுக்கு அப்பாற்பட்ட வஸ்து அது என்னுள்ளே இருக்கிறது, அது ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் உள்ளுந்தோறும் அதை நினைக்குந்தோறும் நமக்கு அது வெளிப்படும். இல்லை என்று சொன்னால் அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய சைதன்யத்தில்தான் நம்முடைய பஞ்ச இந்திரியங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, நம்முடைய கர்மேந்திரியங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய உடல் இயக்கமே அந்த சைதன்யத்தினால்தான். ஆனால் இந்த இயக்கத்தை வைத்து கொண்டு நான் இந்த உடம்பு, நான் இயங்குகிறேன் என்று சொல்லி அகங்காரப்பட்டு ஆத்மஸ்வரூபத்திலிருந்து விலகி போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனமானது வெளியே போகின்ற பொழுது நமக்கு அனர்த்தம் ஏற்படுகிறது. வெளியே எந்த வஸ்துக்களில் சென்றாலும் அனர்த்தம்தான். அனர்த்தம் என்றால் நமக்கு நல்ல சிறப்பு கிடையாது, நமக்கு மேன்மை கிடையாது, அதனால் பெரிய மகிழ்ச்சி கிடையாது, அது துன்பத்தை கொடுக்கும். அதே மனதை நாம் உள்நோக்கி செலுத்தினோம் என்று சொன்னால், ஆத்மஸ்வரூபத்திலே லயமடைய செய்தோம் என்று சொன்னால் அது ஆனந்தம். நம்முள்ளே ஆனந்தம் இருக்கிறது, அந்த பேரானந்தம் இருக்கிறது, அது ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. உண்மையிலேயே நாம் ஆத்மாவாகத்தான் இருக்கிறோம், அதிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. பிரபஞ்சம் முழுவதும் அந்த ஆத்மஸ்வரூபம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. பகவான் சத்குருநாதர் அதனால் தான் சொல்லுவார், இந்த பிரபஞ்சத்திலே என் தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்வார். அதுதான் ஆத்மஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு வழிகாட்டுபவர் தான் சத்குரு யோகிராம் சுரத்குமார். அவருடைய திருவடிகளை முருக பிடித்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் எனக்கு கதி வேண்டியதில்லை, வேறு கதி வேண்டியதில்லை. உம்முடைய திருவடியே எனக்கு கதி. நான் உம்மை சாட்சாத்காரமாக இருக்கின்ற உம்மை சரணடைகின்றேன், மங்களகரமான உம்மை சரணடைகிறேன், எல்லாமாக இருக்கிற பரம்பொருளை உம்மை சரணடைகிறேன். அப்படி என்று சொல்லி சத்குருநாதரை பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்விலும் நாம் மேன்மை உடையவர்களாக வாழ்வோம். இறைவனுடைய அந்த அனுக்கிரகத்தோடு, அதாவது இறை நிலையிலே வாழ்வோம். நாம் எந்த செயலை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணம், அது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும். உண்மையிலேயே இறைவனே தான் அதை செய்கின்றார், பரம்பொருளே தான் அதை செய்கிறது, ஆத்மஸ்வரூபமே அதை செய்கிறது. ஆனால் அந்த பெயரை நாம் வாங்க முயற்சிக்கிறோம், நான் செய்தேன் என்று சொல்லி அகம்பாவப்படுகிறோம். அப்பொழுது நாம் அதிலிருந்து வேறுபடுகிறோம். இதுதான் உண்மை. எப்பொழுது இது பகவானால் செய்யப்படுகிறது, பகவானுக்கு அர்ப்பணமாக செய்யப்படுகிறது என்று சொல்லி பகவானுக்கே நாம் சமர்ப்பித்தோம் என்று சொன்னால் பகவான் வேறு, நாம் வேறு அல்ல, எல்லாம் ஒன்று, ஒன்றே இருக்கிறது. அதுதான் அத்வைதம். துவைதமே இல்லை. வேறொன்று இருக்கிறது என்று நினைத்தால் துவைதம் வந்து விடுகிறது. உண்மை அது அல்ல. பகவானாகவே முழுக்க இருக்கிறார். நாம் அவர் கையில் ஒரு கருவி, நாம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இப்படி ஒரு நிலையிலே, ஒரு வடிவத்திலே, நீரிலே தோன்றுகின்ற குமிழியைப் போல நம்மை பயன்படுத்துகிறார் பகவான். கைகள் தான் நாமெல்லாம்.
பகவான் கால்கள் தான் நாமெல்லாம், பகவான் நாவு தான் நாமெல்லாம். அப்படி இந்த அங்கங்கள் அம்சங்கள் எல்லாமே பகவானாக இருக்கிறார். ஆகவே பகவானை தேட வேண்டும். எப்படி தேடுவது? உன்னுள்ளே நீ தேடு பகவானை. அது எப்படி? ஆழ்ந்து ஆழ்ந்து போங்கள். ரமண பகவான் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? கையில் இருந்த மோதிரம் அது ஒரு கிணற்றுக்குள் விழுந்து விட்டது, குளிக்கின்ற பொழுது விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கிணற்றிலே குளித்து கொண்டிருக்கின்ற பொழுது கை மோதிரம் கீழே விழுந்து விட்டது. எப்படி உடனே மூச்சை அடக்கி கொண்டு எவ்வளவு வேகமாக அதனுடைய அடித்தளத்திலே போய் ஒருவன் தேடுவானோ, ஆழ்ந்து தேடுவானோ, அதுபோல நம் பொருளாகிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆழ்ந்து தேட வேண்டும், ஆழ்ந்து தேட வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாம் ஆழ்ந்து தேடுகிறோமோ அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி ஆழ்ந்து தேடுகின்ற பொழுது அது கிடைக்கும். அது ஒரு பரம் நம்மோடு இருக்கிற அந்த ரகசியத்தை, அந்த தெளிவை, அந்த ஞானத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் அதை தேடுவதற்கு முற்படுவோம். முதலில் தேனை குடித்து ஒரு ருசி தெரிந்ததென்றால் அதன் பிறகு தேன் எங்கே தேன் எங்கே தேன் எங்கே என்று தேடுவோம் அல்லவா? கொஞ்சம் தேன் கிடைத்தால் நல்லது என்று தேடுவோம் அல்லவா? ருசிக்காதவனுக்கு அது தெரியாது. ஆகவே ருசிக்க வேண்டும். அதற்கு தான் குருநாதர் வழிவிடுகிறார். உலக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு, உலக விவகாரங்களிலே ஈடுபட்டு கொண்டு, உலக பிரச்சனைகளிலே ஈடுபட்டு கொண்டு நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டு அதிலே நமக்கு இன்பம் எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த இன்பம் போல தோன்றுகின்ற அந்த சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்காக வாழ்க்கை முழுவதும் துடியாய் துடிக்கிறோம். பேரானந்தம், அந்த பேரின்பம் உன்னுள்ளே இருக்கிறது. சதா நீ அமைதியாக இரு, சாந்தமாக இரு, எப்பொழுதும் திருநாமத்தை ஜெபித்து கொண்டே இரு, இறைவனுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டே இரு. நாமத்தை ஜெபிப்பது என்று சொன்னால் இறைவனை நினைக்கின்ற நேரம் நாமத்தை ஜெபிப்பது. இறைவனை நினைப்பதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது, ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ராமா ராமா என்றோ, கிருஷ்ணா கிருஷ்ணா என்றோ, முருகா முருகா என்றோ, சரவணபவ சரவணபவ என்று சொல்லியோ, நமசிவாய நமசிவாய என்று சொல்லியோ, யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லியோ நாமத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது இறைவனோடு இருக்கிறோம். நாமம் சொல்லாத நேரத்தில் பகவானுடைய ஞாபகம் நமக்கு வருவதில்லை. நாமம் சொல்லுகின்ற பொழுது பகவானுடைய ஞாபகம் நமக்கு வருகிறது. ஆகவே பகவானை சதா நினைப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது நாமத்தை ஜெபிப்பது, இறைவனுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வது. எந்த காரியத்தை செய்தாலும் இது இறைவனுடைய காரியம் என்று நினைத்து செய்வது. எந்த செயலை செய்தாலும், எந்த காரியங்களிலே, எந்த செயல்களிலே, எந்த வினைகளிலே நாம் ஈடுபட்டாலும் அது இறைவனுடைய காரியம். ஆனந்த குருகுலத்திற்கு வருகிறோம், அது இறைவனுடைய காரியம். இங்கு வந்து பாடுகிறோம், இறைவனுடைய காரியம், குருநாதருடைய காரியம். இங்கு வந்து பேசுகிறோம், குருநாதருடைய காரியம். இங்கு வந்து சாப்பிடுகிறோம், குருநாதருடைய காரியம். இப்படி எல்லா காரியங்களையும் அவர் மீது சமர்ப்பிக்கின்ற பொழுது நான் என்ற ஒன்று வருவதில்லை. எல்லாம் அதுவாகவே ஆகிவிடும். அதுதான் பூரணம். அதனால்தான் பூரணமதம் பூரணம் இதம். அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். பூரணத்திலிருந்து வேறு எதுவும் இல்லை. பூரணமே யாண்டும் இருக்கிறது. அந்த பூரணத்திலே திளைத்து கொண்டு நாம் தேடுகிறோம். எதை தேடுகிறோம்? நீருக்குள் இருக்கின்ற மீன் நீரை தேடுவதைப் போல நாம் இருப்பதே அந்த ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆத்மா எங்கே, ஆத்மா எங்கே, கடவுள் எங்கே, கடவுள் எங்கே என்று தேடுகிறோம். இந்த பரம ரகசியத்தை பகவான் ரொம்ப லகுவாக நமக்கு உணர்த்துகிறார். அதற்கு தான் சத்குருநாதருடைய இந்த வழிபாடும், சத்குருநாதருடைய அந்த திருநாமத்தை ஜெபித்தலும், ஆலயங்களும் எல்லாம் அதுதான். இந்த ஞானத்தை பெற்றால் நமக்கு முழுமை கிடைக்கும், பூரணம் கிடைக்கும். பரம்பொருள்தான் ஆத்மஸ்வரூபமாக என்னுள்ளே இருக்கிறார் அப்படி என்று சொல்லி கொஞ்சம் சில சாதனைகளை மெதுவாக செய்தோம் என்று சொன்னால் பெரிய விற்பனர்கள் ஆகலாம். பெரிய அளவிலே நீங்கள் ஆனந்த நிலையை அடைய முடியும். எல்லோருக்கும் அது முடியும். அது உங்களுள்ளே, நம்முள்ளே பிரகாசமாக இருக்கிறது. கொஞ்சம் திரையை நீக்கினால் போதும். அஞ்ஞானம் என்று சொல்லுகின்ற திரையை நீக்கினால் ஆனந்தம் என்று சொல்லுகின்ற அந்த பேர் ஒளியை காணலாம். அது 1000 கோடி சூரிய பிரகாசமாக அமைந்திருக்கிறது. அது பேரானந்தம். அந்த பேரானந்தத்தின் முன்னிலையிலே நாம் என்ற ஒன்று இல்லை, நான் என்ற ஒன்று இல்லை. அதுதான் எல்லாம் என்று அது உணர்த்தும்.
ஆகவே தினமும் கொஞ்ச நேரமாவது, கொஞ்சம் பகல் நேரத்தில் நேரம் கிடைக்காவிட்டால் இரவிலே விழித்திருந்து பகவானை ஜெபியுங்கள், பகவானுடைய நாமத்தை சிந்தியுங்கள். கொஞ்சம் பேசாது இருந்து கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு அப்படியே உள்ளுணர்விலே பகவான் ஆன்மஸ்வரூபமாக நீவீர் எங்களுள்ளே என்னுள்ளே இருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. எங்கே இருக்கிறீர் என்று சொல்லி மனம் அலையாது, மனம் ஓடாது, மனத்தை எங்கும் செலுத்தாது மனதை கட்டுப்படுத்தினோம் என்று சொன்னால் அது என்ன ஆகும்? நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். மனம்தான் அனைத்திற்கும் காரணம். எங்கே மனம் தோன்றுகிறதோ அங்கு பிரபஞ்சம் தோன்றிவிடும். எங்கே மனம் இல்லையோ அங்கு பிரபஞ்சம் இல்லை. எது மிச்சம் இருக்கிறது? மிச்சம் என்று சொன்னால் எதுதான் இருக்கிறது? அந்த ஆத்மஸ்வரூபம்தான் இருக்கிறது. ஆகவே மனதற்ற நிலைதான் யோகிகளின் நிலை, மனதற்ற நிலைதான் ஞானிகளின் நிலை, மனதற்ற நிலைதான் எல்லா ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற நிலை. சதா சர்வகாலமும் ஓடிக்கொண்டே இருக்கிற மனம் சற்று அடங்கிவிட்டால் அதுவே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த அடக்கம் அந்த மனதை அடக்குவது எப்படி? அதற்குத்தான் பல உபாயங்கள். மௌனம் என்று சொல்கிறார்கள். மௌனம் என்று சொன்னால் முதல் நிலையிலே வாய் பேசாமல் இருப்பது. இரண்டாவது நிலை என்ன? மனதை அந்த கரணத்தை கட்டுப்படுத்துவது. அந்த கரணத்தில் மனம் ஒன்று, அந்த மனம் ஓடாமல் லயிக்க செய்வது, அது மௌனம். அதுதான் இப்பொழுது நம்முடைய லட்சுமிபுரம் மௌன சுவாமிகள் மௌனமாக இருந்தார்கள் என்றால் அதுதான் மௌனம். கோம்பை சுவாமிகள் மௌனமாக இருந்தார் என்றால் அதுதான் மௌனம். நம்முடைய தெக்குறிச்சி சட்டி சுவாமிகள் மௌனமாக இருந்தார்கள் என்றால் அதுதான் மௌனம். தோட்டியோடு மௌன சுவாமிகள் மௌனமாக இருந்தார்கள் என்றால் அதுதான் மௌனம். என்ன மௌனம்? சும்மா இருப்பார்கள், நம்மை போல தான் இருப்பார்கள், ஒன்றும் இல்லை. அவர்கள் இருப்பார்கள், பேசுவதில்லை. யாராவது கேட்டால் மௌனமாக இருக்கிறவர்கள் சைகை மட்டும் காட்டுவார்களாக இருக்கலாம். அதுகூட நமக்காகத்தான், நம்மீது கருணை கொண்டு தான் செய்வார்கள். அந்த மௌனம் என்ன செய்கிறது? அது மகா மௌனம். அது என்ன செய்கிறது? அது மனதற்ற நிலை. அவர்களுக்கு சங்கல்பம் இல்லை, எண்ணம் இல்லை. நமக்கு எண்ணம் இருக்கிறது. சதா நம்முடைய மனம் எங்கே போகும்? கழிந்த காலத்தை நோக்கி செல்லும், வருங்காலத்தை நோக்கி செல்லும். நிகழ்காலத்தில் நம்முடைய மனம் இருக்காது, ஒரு காலம் இருக்காது. நாம் இங்கு இருக்கிறோம் அல்லவா, இப்பொழுது பேசுகிறோம் அல்லவா, பேசுகின்ற பொழுது நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். இதை கேட்கின்ற பொழுது நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். நிகழ்காலம் என்றால் அந்த கணத்திலே இருக்க வேண்டும். அப்படி அந்த கணத்திலே இருந்தால் மனதுக்கு வேலை இல்லை. மனம் வேறெங்கோ போகிறது என்றால் எதிர்காலத்தை நோக்கி போகிறது. வேறெங்கோ போகிறது என்று சொன்னால் கழிந்த காலத்தை நோக்கி செல்கிறது. அடுத்த நிமிட வேலையை பற்றி அது நினைக்கிறது, அல்லது அடுத்த மணி நேரத்திற்கு போகிறது. அப்பொழுது மனம் வேலை செய்கிறது. நிகழ்காலத்தில் இருந்தால் மனம் வேலை செய்யாது. மனத்திற்கு வேலையே கிடையாது. மனம் என்ற ஒன்றே இல்லை நிகழ்காலத்தில் இருந்தால். நடந்து கொண்டிருக்கிறவன் நடந்தால் தானே நடந்தான். நின்றால் அங்கே நட இல்லை அல்லவா. நின்று விட்டான் என்றால் நட இல்லை. நட எப்பொழுது ஆரம்பிக்கிறது? அவன் நடக்கின்ற பொழுதுதான் நட ஆரம்பிக்கிறது. ஆகவே நின்றால் நட இல்லை. அது மாதிரி நிகழ்காலத்தில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் என்ன இல்லை? மனம் இல்லை. ஆகவே நிகழ்காலத்தில் இருந்து பழக வேண்டும், நிகழ்காலத்தில் இருந்து பழக வேண்டும். அதுவா நாளைக்குத்தானே, நிகழ்காலத்தில் இரு. இப்பொழுது என்ன? இப்பொழுது சத்சங்கம், முந்தி அப்படியே நடந்தது, அது கழிந்த காலம்தானே, அங்கே போகாதே, நில், நிகழ்காலத்தில் நில். இப்பொழுது நடப்பது என்ன? இதை கவனி. அப்படி மனதுக்கு பயிற்சி கொடுத்து மனதை நாம் நம்பயப்படுத்தி மனதற்ற நிலைக்கு போனோம் என்று சொன்னால் சும்மா அப்படி இருக்கலாம். என்ன செய்துட்டு இருக்கிறிய? சும்மா இருக்கிறேன், அது போதும். சும்மா இருத்தலே சுகம். சும்மா இருத்தல் என்று சொன்னால் நாம் கைகாலை கட்டிக்கொண்டு சும்மா இருத்தல், அது மட்டுமல்ல. புற சும்மா இருத்தல், அது புறத்தே சும்மா இருத்தல். அகத்தே சும்மா இருத்தல், மனம் ஓடாது இருத்தல், அதுதான் அகத்தே சும்மா இருத்தல். மனம் ஓடவில்லை என்று சொன்னால் மனம்தான் அத்தனையும். மாயை, லீலைகள், போக்குகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் மனம்தான். மனம் ஒடுங்கி விட்டதென்றால் ஆத்மா ஒன்றுதான் இருக்கிறது. ஆத்மஸ்வரூபத்தில் தான் அது ஒடுங்கும். அந்த கரணம் எங்கே ஒடுங்கும்? ஆத்மஸ்வரூபத்தில் ஒடுங்கும். ஆத்மாவை சிந்திக்கின்ற பொழுது மனத்திற்கோ அகங்காரத்திற்கோ மற்றுமுள்ள அது என்ன, அந்த கரணத்தில் 4 விதங்கள் இருக்கிறதல்லவா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். வேலை இல்லை, எல்லாம் அது சாப்பிட்டு விடும். ஆத்மஸ்வரூபம் எல்லாவற்றையும் அப்படியே அடக்கி கொள்ளும்.
எப்படி பிரளயத்திலே எல்லா உலகங்களும் அடங்கி விடுகிறதோ, எல்லா உயிரினங்களும் அடங்கி விடுகிறதோ, அத்தனையும் அந்த பரத்தில் ஒடுங்குகிறதோ, அதுபோல ஆத்மஸ்வரூபத்திலே நாம் இருந்தோம் என்று சொன்னால் எல்லாம் ஒடுங்கிவிடும். அதிகாலை 2 மணிக்கு எழும்புங்கள், 3 மணிக்கு எழும்புங்கள், ஆத்மஸ்வரூபத்தில் லயித்திருக்க முயற்சியுங்கள். ஆத்மா ஒன்று தானே இருக்கு. வேறு எல்லா பேரும் எல்லா பேரும் அமைதியாயிட்டாங்க. நீங்கள் மட்டும் எழுந்திருக்கிறீங்க, எழுந்து உட்காருங்கிறீங்க. அப்படியே வேறு சிந்தனை இல்லாமல் அந்த சுயஸ்வரூபத்தில் இருங்கள். இந்த உடம்பு சுயஸ்வரூபம் அல்ல. இது வரும் போகும். இது இளமையில், பிள்ளை பருவத்தில், வாலிப பருவத்தில், வயோதிக பருவத்தில் இதெல்லாம் மாறுதல் அடையும். ஆனால் ஆத்மா மாறுதல் அடையாதது. அந்த ஆத்மஸ்வரூபம் உங்களோடு இருக்கிறது, எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு இமைப்பொழுது கூட நீங்காது இருக்கின்ற அந்த ஜோதி சொரூபமான ஆத்மஸ்வரூபம், அதுதான் நம்முடைய உண்மையான சொரூபம். அந்த சொரூபத்திலே லயித்தோம் என்று சொன்னால் ஆனந்தமாக இருக்கலாம். ஒரு நாள் அப்படி இருந்தால் அடுத்த நாள் கொஞ்ச நேரம் கூட இருக்கலாம், அதற்கு அடுத்த நாள் இருக்கலாம். அப்படி பகல் பொழுதில் இருப்பவர்களும் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முழு நேரமும் 24 மணி நேரமும் ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கலாம். வேறு உங்கள் வேலை நடக்கும். அதெல்லாம் பகவான் வேலை. அது உங்களுடைய கைகளை, கால்களை, பஞ்ச இந்திரியங்களை வைத்து அவர் நடத்தி கொள்வார், அவர் நடத்துகிறார். அதுதான் உண்மை. நான் என்ற அகங்காரம் என்று சொல்லுகின்ற முலாம் பூசப்படாமல் இருந்தால் போதும். அதில் அகங்காரம் என்கிற முலாம் பூசினால் நாம் வேறுபட்டு விடுவோம். அது பூசப்படாத வரைக்கு அவரே நடத்துகிறார். நடந்தாலும் அவர் நடக்கிறார், இருந்தாலும் அவர் இருக்கிறார், உண்டாலும் அவர் உண்கிறார், தூங்கினாலும் அவர் தூங்குகிறார். நான் என்ற ஒன்று இல்லையே. அப்படி பகவான் நமக்கு இத்தகைய மேலான ஞான நிலைகளையெல்லாம் தருவதற்குத்தான் நம்முடைய அந்த பகவானுடைய சன்னிதானத்திற்கு நம்மை வரவழைக்கிறார். இந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சாதனை செய்கின்ற பொழுது வருகின்ற சந்தேகங்களை குருநாதரிடம் கேட்டு தெளிவு பெற்று அப்படி நாம் நம்முடைய வாழ்விலே விடுதலை அடைய வேண்டும். அதற்கு எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். குருநாதருடைய அருள் எல்லோருக்கும் சித்திக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாம் ஒரு பொருள் தானே இருக்குது. அப்போ இந்த வேற அது வேற இது வேற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஞான பிரவாகத்திலே நாம் ஒரு முறை மூழ்கி எழுந்தால் மீண்டும் மீண்டும் மூழ்க ஆசைப்படுவோம். அப்படி நமக்கு அந்த நிலை நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்தால் நம்மை சார்ந்தவர்களும், நம் குடும்பத்தை சார்ந்தவர்களும், கிராமத்தை சார்ந்தவர்களும், நாட்டை சார்ந்தவர்களும், உலகத்தை சார்ந்தவர்களும் ஒருவர் அந்த நிலைக்கு போகின்ற பொழுது அந்த பிரவாகம் எல்லோருக்கும் கிடைக்கும். எல்லோரும் இன்புற்று இருப்பார்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். योगी राम सूरत कुमार जय गुरु राया।